போப் பிரான்சிஸ் மறைஞ்ச செய்தி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்க நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது, இறுதிச் சடங்குகள் எப்படி நடத்தப்படும், புதிய போப் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஹோர்கே மரியோ பெர்காக்லியோ அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் போப்பா பதவியேற்ற முதல் லத்தீன் அமெரிக்கர் அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர். இவரோட குடும்பம் இத்தாலியில பெனிட்டோ முசோலினியோட பாசிச ஆட்சியிலிருந்து தப்பிக்க 1929 வருஷம் இத்தாலியிலிருந்து தப்பி அர்ஜென்டினாவுக்கு குடிபெயர்ந்தாங்க. வேதியியல் தொழில்நுட்ப வல்லுநர் பிரிவில் பயிற்சி பெற்ற போப் பிரான்சிஸ் உணவு பதப்படுத்தும் ஆய்வகத்துல கொஞ்ச காலம் பணியாற்றினாரு. அவருக்கு 21 வயசா இருக்கிறப்போ உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிமோனியா அப்புறம் நீர்க்கட்டிகளால கடுமையா பாதிக்கப்பட்டு அவருக்கு நுரையீரலோட ஒரு பகுதியவே அகற்றிட்டாங்க. 1958 மத பயிற்சி பெறும் பள்ளியில சேர்ந்து பயின்ற அவரு 1969 பாதிரியாரானாரு. 2013 மார்ச் 13 266வது போப்பா பதவியேற்றாரு ஹோர்கே மரியோ பெர்காக்லியோ. இவருக்கு பெருங்குடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. குடலிறக்கம், மூச்சு குழாய் அலர்ஜி, முழங்கால் வலி, சமீபமா இரட்டை நிமோனியாவால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. கடைசியா ஈஸ்டர் தினத்தன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்க பால்கனிலிருந்து 35,000க்கும் அதிகமானோருக்கு மத்தியில உரையாற்றினாரு. காசால உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்து யூத எதிர்ப்புக்கு எதிராகவும் பேசியிருந்தாரு. 12 ஆண்டுகள் போப்பாண்டவரா பதவி வகிச்ச அவரு தன்னோட 88வது வயசுல மரணம் அடைஞ்சாரு. இந்த நிலையில அடுத்த போப் யார் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிற முறை கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த நடைமுறை 15 அல்லது 20 நாட்களுக்கு பிறகுதான் துவங்கும். இந்த வாக்குப்பதிவு ரொம்பவே ரகசியமா நடத்தப்படும். புதிய போப்பை தேர்ந்தெடுக்க கார்டினல்கள் சிஸ்டைன் ஆலயத்துல கூடுவாங்க. புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு 138 கார்டினல்களோட கையில இருக்கு. 80 வயசுக்கு கீழே உள்ளவங்களால தான் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியும். 4 இந்திய கார்டினல்களும் இதுல வாக்களிக்க உள்ளதா சொல்லப்படுது. வாக்கெடுப்பு முடிகிற வரைக்கும் அவசர காரணங்களை தவிர்த்து வேற எந்த காரணத்துக்காகவும் அந்த கார்டினல்களோட கூட்டத்தை விட்டு அவங்கள வெளியே போக அனுமதிக்க மாட்டாங்க. புதிய போப்பை தேர்ந்தெடுக்க 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை. வாக்கு கணக்கெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வாக்குச்சீட்டுகளை எரிச்சிருவாங்க. புதிய போப்பை தேர்ந்தெடுக்கலைன்னா அந்த வாக்குச்சீட்டுகளை எரிக்கிறப்போ கருப்பு நிற புகையை வெளிவிடுற மாதிரி ரசாயனம் கலந்து செயின்ட் பீட்டர் சதுக்கத்துல சிம்னி, அந்த புகைப்போக்கி வழியா கருப்பு நிற புகை வெளியிடப்படும். பெரும்பான்மை கிடைக்கிற வரைக்கும் கார்டினல்கள் மறுபடியும் வாக்களிப்பாங்க. போப் வெற்றிகரமா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டா அதே வழிமுறையில சிம்னி வழியா வெள்ளை நிற புகை வெளியிடப்படும். போப் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸோட டீன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கிட்ட இந்த பதவியை ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. சரி அப்படிங்கிற மாதிரி பதில் வந்துச்சுன்னா என்ன பேர்ல போப்பா இருக்க விரும்புறீங்க அப்படின்னு டீன் கேட்பாரு. அதுக்கப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ் பாசிலிகாவோட பால்கனில ஹபேமஸ் பாப்பம், வி ஹாவ் அ போப் அப்படின்னு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய போப் தன்னோட முதல் உரையை வழங்குவாரு. புது போப்பை தேர்ந்தெடுக்கிற முறை கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1503 போப் 2ஆம் ஜூலியஸ் சில மணி நேரங்களே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஆனா 1268 இந்த கான்க்ளேவ் டியூரேஷன் 3 ஆண்டுகள் வரைக்கும் நீடிச்சது. புதிய போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பிடிக்கலாம். இப்போ போப் மறைவுக்கு உலக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மறைவை முதல்ல உறுதிப்படுத்துறது வாட்டிகனோட வருவாய் நிர்வாகியான கேமர்லிங்கோ. போப் இறந்துட்டதை உடனடியாக சொல்லிட மாட்டாங்க. கேமர்லிங்கோ போப் பக்கத்துல போய் அவரோட பேரை 3 முறை கூப்பிடுவாரு. அதுக்கு அவர் பதிலளிக்கலைன்னா போப் இறந்துட்டதா உறுதி செய்யப்படும். போப் வாழ்ந்த வீடு, அவருடைய ஆவணங்கள் சீல் வைக்கப்படும். போப் இறந்துட்டா அவர் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி அவர் அணிஞ்சிருந்த மீனவ மோதிரம் உடைக்கப்படுறது வழக்கம்.
போப் மரணம் அடைஞ்சதை குறிக்கிற வகையில செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்துல மணிகள் ஒலிச்சது. அதே போல பாரிஸோட நோட்ரே டாம் கத்தீட்ரலோட மணிகள் 88 முறை ஒலிச்சது. இதே மாதிரி தேவாலயங்கள்ல மணிகளை ஒலிக்க செய்வாங்க. அவரோட இறுதிச் சடங்கு 6 நாட்களுக்குள்ள நடக்கும். புனித மார்த்தா இல்லத்துல உள்ள தேவாலயத்துல சவப்பெட்டியில போப் பிரான்சிஸோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. செயின்ட் பீட்டர் சதுக்கத்துல போப் பிரான்சிஸுக்காக பொது பிரார்த்தனை நடத்தப்பட்டுச்சு. போப் உடல் புதன்கிழமை புனித பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். பொதுவா போப்பா இருக்கிறவங்கள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கால அடக்கம் செய்வாங்க. ஆனா போப் பிரான்சிஸ் தன்னை ரோம்ல இருக்க செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்கால தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதால அங்கதான் அவரை அடக்கம் பண்ண போறாங்க. ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்த போப்பா மக்களால போற்றப்பட்ட போப் பிரான்சிஸ் இறப்பு பேரிழப்பா கருதப்படுது. போப் பிரான்சிஸின் நினைவாக பாரிஸின் நோட்ரே டாம் கத்தீட்ரலின் மணிகள் 88 முறை ஒலித்தன. அதேபோல் போப் மரணமடைந்ததை குறிக்கும் வகையில் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் மணிகள் ஒலிக்கச் செய்யப்பட்டன. போப் பிரான்சிஸ் காலமான நிலையில் அவரது இறுதிச் சடங்குகள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். போப்பின் உடல் போப்பாண்டவர் உடையில் அலங்கரிக்கப்பட்டு போப்பின் தனிப்பட்ட தேவாலயமான ரெடெம்டோரிஸ் மேட்டர் தேவாலயத்திற்கு கொண்டுவரப்படும். சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவில் தன் கல்லறையை அமைக்க போப் பிரான்சிஸ் விரும்பவில்லை. ரோமில் உள்ள சாண்டா மரியா மேகியோர் பசிலிக்காவில் தனது கல்லறையை அமைக்க அவர் விரும்பினார். பொதுவாக போப்பாக உள்ளவர்கள் சைப்ரஸ், ஈயம் மற்றும் கருவாலி மரத்தால் ஆன பேழையில் அடக்கம் செய்யப்படுவார்கள். போப் பிரான்சிஸ் ஜிங்கால் பூசப்பட்ட சவப்பெட்டியில் தன்னை அடக்கம் செய்ய விரும்பினார். இறுதிச் சடங்கிற்கு முந்தைய இரவு சவப்பெட்டி மூடப்படும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாட்டிகனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட உள்ள முதல் போப் இவராவார். போப் 8ஆம் லியோ 1903 வாட்டிகனுக்கு வெளியே சென்ட் ஜான் பசிலிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போப் பிரான்சிஸ் மறைந்த நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி சாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. போப் பிரான்சிஸ் உருவப்படம் வைக்கப்பட்டு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற போப் பிரான்சிஸ் காலமானார். 88 வயதான கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் மறைந்ததை வாட்டிகன் உறுதிப்படுத்தியுள்ளது. நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் ஈஸ்டர் திருநாளை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆசி வழங்கினார். இந்நிலையில் ஈஸ்டருக்கு மறுநாள் காலை 7:30 மணியளவில் திடீர் உடல்நலக் குறைவால் அவர் காலமானார். தென் அமெரிக்காவில் இருந்து முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவால் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.